Good evening friends. நம்ம வந்து solution chapterல last classல வந்து என்ன பார்த்தோம்னா azeotropic mixtures, ideal solution, non-ideal solution and azeotropic mixtures. இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம இன்னொரு டேர்முக்குள்ள போறோம், that is qualitative properties. இப்போ what is mean by solution? A solute plus solvent gives solution. A solution is a homogeneous mixture of two or more substances. இப்போ ரெண்டு substance வந்து நம்ம mix பண்ணும்போது நமக்கு ஒரு homogeneous phase வந்து கிடைக்கும். அதான் வந்து solution. What are the properties of solution? The solute particles in the solution we cannot see in our naked eyes. நம்மளோட கண்ணால வந்து சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய solute particles வந்து நமக்கு பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சொல்யூஷன். ஃபார்ம் பண்ணக்கூடிய சொல்யூஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றோம். சால்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு சால்ட்டை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு சால்ட் சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷனை வந்து இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் பார்த்தோம்னாலும் அது சால்ட் சொல்யூஷனாக தான் இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது அது ஒரு இதாக மாறி இருக்காது. தட் இஸ் சொல்யூஷன் இஸ் ஸ்டேபிள். இப்போ நம்ம சொல்யூட்டை வந்து சொல்யூஷனில் வந்து டிசால்வ் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமா வந்து இப்போ சால்ட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இவாப்ரேட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் இது பண்ணோமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் நமக்கு கிடைக்காது. ஜெனரலாக வந்து என்ன சொல்லுவோம்னா the particles present in the solution cannot be separated by any physical method. இதெல்லாம் வந்து ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. போர்ஷன்ஸ்லேயே வந்து நாம் வந்து லேப்லலாம் யூஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட், டைலூட் நைட்ரிக் ஆசிட், டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இப்படி ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்யூஷனில் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா the solution is classified into two types based on concentration. That is, one is dilute solution and another one is concentrated solution. இப்போ concentrated solutionல எப்படி இருக்கும்? The solute particles are present in more amount than the solvent particles. For example, இப்போ water வந்து இருக்கு. Water வந்து 25%, that is solvent. 75% வந்து நமக்கு solute இருந்துச்சுன்னா இது வந்து concentrated solution. அதே நேரத்தில் நமக்கு 75% சால்வெண்ட்டும் 25% solute இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா dilute solution. இதுல இருந்து நம்ம டெஃபினிஷன் சொல்லலாம். If the solution containing more amount of solute than the solvent, that solution is known as concentrated solution. If the solution containing less amount of solute than the solvent is known as dilute solution. இப்போ இந்த dilute solutionல ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா colligative properties. Dilute solutionsல நாம வந்து very small amount of solute particles is present in the solution. இப்போ dilute solutionல நமக்கு கொஞ்சம் amount of solute particles தான் ஆட் பண்ணிருப்போம். அப்போ அதுல வந்து solvent particles அதிகமா இருக்கும். இந்த solute particles எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம அதோட அமௌண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்னதுன்னா colligative properties. அப்போ இந்த But the word colligative is originated from a Latin word in which co means together and ligate means to bind. So what is meant by colligative properties? The solute particles to bind together to form a solution. These which depend on the quantity of solute and not on the nature of solute is known as colligative property. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய solute எவ்வளவு amount ஆக இருக்கு, எவ்வளவு number of particles இருக்கு, அதை வந்து calculate பண்றதுதான் colligative property. இப்போ for example, இப்போ sugar water என்ன கிடைக்கும்? sugar solution. இந்த sugar solution என்ன டேஸ்ட்ல இருக்கும்? sweet taste. இது வந்து இந்த sugar solutionோட ஒரு நேச்சர், அது வந்து அதோட டேஸ்ட்.
இப்போ எவ்வளவு amount of sugar நமக்கு இந்த சுகர் சொல்யூஷன்ல இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதா வந்து என்னதுன்னா நமக்கு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அதை நாம வந்து எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். So the properties which depend on the quantity of solute and not on the nature of the solute is known as qualitative property. There are 4 types of qualitative properties. They are relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point, and osmotic pressure. What is meant by qualitative property? If a dilute solution containing a non-volatile solute which exhibits some of the special property which depend on the number of solute particles present in the solution and which is independent of the nature of the solute particles present in the solution, that is known as qualitative property. Then what are the 4 types of qualitative properties? Relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point, and osmotic pressure. So first நாம வந்து பார்க்க போறது relative lowering of vapor pressure. Mean by vapor நான் இங்க சொல்லியிருக்கேன் relative lowering of vapor pressure. இப்போ நமக்கு வந்து first vaporனா என்னன்னு தெரியும். What is mean by vapor? A very small drop of liquid present in air is known as vapor. ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ ஸ்டீம் இருக்கு, வேப்பர் ஆகுது, வேப்பரைஸ் ஆகுது. இப்போ அந்த லிக்விட்ல இருந்து அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. இப்போ a very small drop of liquid will be present in an air. That is a gas, the substance which can be converted from liquid to gaseous phase at a room temperature or at a normal temperature is known as vapor. இப்போ ஒவ்வொரு சொல்யூஷன்லையும் அதுக்கு மேலே அதோட வேப்பர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டெய்னரில் நம்ம வாட்டர் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அந்த கண்டெய்னரில் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த லிட்டில் இருக்கக்கூடியது எது மட்டும்தான் இருக்கும், அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சொல்யூஷன்லையும் அதோட மேலே வந்து அந்த சொல்யூஷனோட வேப்பர்ஸ் வந்து இருக்கும். அதாச்சு ஒரு லிக்விட், ஒரு small drop of liquid present in air at a normal temperature is known as vapor. And what is meant by vapor pressure? The pressure exerted by the vapor of molecules present in the solution. இப்போ ஒரு சொல்யூஷன்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் மாலிகூல்ஸ் எடுக்கிறேன். இதை வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல எடுக்கிறேன். எப்போவுமே நம்ம வேப்பர் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது க்ளோஸ்ல கண்டெய்னர்ல தான் எடுப்போம். அப்போ இங்கே வந்து நான் வாட்டர் மாலிகூல்ஸ் எடுக்கிறேன். இப்போ இந்த கண்டெய்னர்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த எம்டி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். தென் இந்த வாட்டரை நான் ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர்ல இருந்து போகக்கூடிய வேப்பர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே என்னன்னா ஒரு டைனமிக் இக்லிபிரியம், ஒரு பாயிண்ட்ல வந்து டைனமிக் இக்லிபிரியத்துல வந்து மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் திஸ் சொல்யூஷன். இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிறது வாட்டர், ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். Pressure, the pressure exerted by the vapor molecules present in the solution. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன், இப்போ அது வந்து ஒரு பியூர் சால்வெண்டா இருக்குல்ல, வெறும் வாட்டரா இருந்துச்சுன்னா அந்த வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர். So the pressure exerted by the vapor molecules present in the solution is known as vapor pressure. So what is the lowering of vapor pressure? Lowering of vapor pressure னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் மட்டும் எடுக்கும்போது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் அதோட சர்ஃபேஸில் இருக்கும். ஹீட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ அது வந்து என்ன சொல்லுவோம்னா P10 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். இப்போ நான் இதில் ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணும்போது அது என்ன நடக்கும், ஒரு சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஒரு வேப்பர் ப்ரெஷர் கிடைக்குது. தட் இஸ் P1 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்.
இப்போ நமக்கு பியூர் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷனும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பியூர் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஒரு volatile solvent. volatile solvent அப்படின்னா என்ன? அந்த சால்வெண்ட் வந்து ஈஸியாக வேப்பரைஸ் ஆகும். நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடியது எந்த மாதிரி சொல்யூட்? நான் volatile சொல்யூட். ஒரு நான் volatile சொல்யூட்டை ஒரு volatile சால்வெண்ட்ல நாம மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சு. கண்டெய்னர்ல பியூர் சால்வெண்ட் மட்டும் எடுத்திருக்கும் போது இந்த சர்ஃபேஸ்ல வந்து பியூர் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஈஸியா வேப்பரைஸ் ஆகி போகும். ஏன்னா அந்த சால்வெண்ட் வந்து ஒரு volatile சால்வெண்ட். இப்போ நம்ம இந்த நான் volatile சொல்யூட்டை வந்து இங்க ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ் இடையில வந்து ஆக்குபை பண்ணும். இந்த சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ் இடையில ஆக்குபை பண்ணும்போது ஈஸியா சொல்யூஷன் வேப்பரைஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ அங்க என்ன நடக்கும்? வேப்பர் pressure of solution will be decreases. So that is known as lowering of vapor pressure. So lowering of vapor pressure is the difference between the vapor pressure of pure solvent and vapor pressure of solution. That is delta P. Lowering of vapor pressure delta P ன்னு சொல்லுவோம். It is the difference between the vapor pressure of pure solvent and the vapor pressure of solution. This is equation number 1. இப்போ lowering of vapor pressure. Lowering of vapor pressure னா என்ன சொல்றோம்? இப்போ ஒரு கண்டெய்னர்ல pure solvent மட்டும் நாம எடுக்கும்போது அந்த சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் வந்து சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ பியூர் சால்வெண்ட்டை மட்டும் எடுக்கும்போது அந்த சால்வெண்டோட சர்ஃபேஸ்ல வெறும் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த சால்வெண்ட் வந்து ஒரு volatile சால்வெண்ட். volatile-னா அது ஈஸியா வேப்பரைஸ் ஆகும். அதனால வந்து அதோட வேப்பர் ப்ரெஷர் ஹை. இப்போ வந்து ஒரு நான் volatile சொல்யூட்டை நாம அதில் ஆட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்? இந்த சொல்யூட் நான் volatile அது ஈஸியாக வேப்பரைஸ் ஆகாது. அந்த சொல்யூட் வந்து இந்த சொல்யூஷனோட சர்ஃபேஸில் இப்போ சொல்யூட்டும் சால்வெண்ட் மாலிகூல்ஸும் இருக்கும். சால்வெண்ட் வந்து வேப்பரைஸ் ஆகும், சொல்யூட் மாலிகூல்ஸ் வேப்பரைஸ் ஆகாது. அப்போ ரெண்டு பேருமே ஆக்குபை பண்ணும்போது முதல்ல சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ சொல்யூட் மாலிகூல்ஸ் அதில் வந்து ஆக்குபை பண்ணி இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் வந்து வேப்பரைஸ் ஆகாது. அதனால அது என்ன நடக்கும்? வேப்பரைசேஷனை வந்து தடுக்கும். இப்போ வேப்பரைசேஷன் குறையதானே செய்யும். அதனால டைரக்டாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா, if a non-volatile solute is added to the pure solvent, its vapor pressure is lower than the vapor pressure of pure solvent. Generally, the vapor pressure of solution decreases by the number of amount of solute particles present in the solution. இப்போ ஏன் இந்த வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது? The decrease in vapor pressure depends on the number of solute particles present in the solution. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஏன்னா அது வந்து ஒரு நான் volatile சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுறோமோ அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம முன்ன கிளாஸில் வந்து ரவுட்ஸ் லா பற்றி பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை ரவுட்ஸ் லா? Partial vapor pressure of a two volatile components present in the solution is directly proportional to its mole fraction of the components present in the solution. இப்போ என்ன சொல்லணும்னா, the partial vapor pressure of the solution is directly proportional to its mole fraction of the components present in the solution. Mole fraction-க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா கை. இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கிறது எப்படிப்பட்டது? ஒரு volatile சால்வெண்ட்டும் ஒரு நான் volatile சொல்யூட்டும். அப்போ இங்கே வந்து வேப்பரைஸ் ஆகுறது யார் மட்டும்தான்? இந்த volatile சால்வெண்ட். அதனால வந்து நாம் இங்கே வந்து இந்த நான் volatile சொல்யூட்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். So the partial vapor pressure of the solvent is directly proportional to its mole fraction of the solvent present in the solution. That is P1 is directly proportional to chi1.
வேப்பர் ப்ரெஷரோட டெரிவேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட லாஸ்ட் செஷனில் வந்து அதோட நோட்ஸ் வந்து தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து இப்போ நான் வந்து டெரிவேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு அந்த நோட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ டெக்ஸ்ட் புக்கில் வந்து அதோட டெரிவேஷன் வந்து எந்த ஸ்டெப்பு எது முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னு உள்ளது டீட்டெயிலாக இல்லை, இடையில வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் நம்ம லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் delta P. The delta P equal to the vapor pressure of per solvent minus vapor pressure of solution. It is P10 minus P1. Next one, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? According to Raoult's law, the partial vapor pressure of the solvent is directly proportional to its mole fraction. It is P1 means directly proportional to chi1. Now we need to remove this proportional, so we are giving a proportionality constant, that is P1 equal to P10 into chi1. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? For a binary solution, the mole fraction chi1 plus chi2 equal to 1. இது நமக்கு தெரியும், mole fraction படிச்சப்போ படிச்சோம். That is chi1 plus chi2 equal to 1. From this chi2 equal to another 1 minus chi. For a binary solution, its mole fraction chi1 plus chi2 equal to 1. That is chi2 equal to 1 minus chi1. இப்போ நம்ம வந்து P1 க்கு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். That is P1 equal to P10 into chi1. இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து என்னன்னா equation 1. This is equation 2. Then now we substitute the value of P1 in this equation 1. இந்த P1 ஓட வேல்யூவை வந்து இங்க நாம இப்ப substitute பண்ண போறோம். So relative lowering of vapor pressure delta P equal to P1 ஓட வேல்யூ தான் substitute பண்ணணும். That is P10 minus what is P1? P10 into chi1. இப்போ நம்ம next என்ன செய்ய போறோம்? இங்க காமனா எடுக்கிறோம். P10 minus P10 இருக்கு, அதனால 1 minus chi1 into P10 அப்படின்னு எழுதியாச்சு. So இந்த 1 minus chi1 க்கு வேல்யூ என்னது நமக்கு? chi2. That is delta P, lowering of vapor pressure delta P equal to chi2 into P10. இப்போ next நம்ம என்ன பண்ணலாம்? delta P dividing by P10 equal to chi2. இதுதான் வந்து relative lowering of vapor pressure ஓட equation. That is relative lowering of vapor pressure is the ratio of lowering of vapor pressure to the vapor pressure of per solvent, which is equal to its mole fraction of the solute present in the solution. For delta P dividing by P10 equal to chi2. What is meant by chi2? Chi2 is the mole fraction of solute. Solvent கிடையாது, solute. So chi2 equal to N2 dividing by N1 plus N2. What is meant by mole fraction? Mole fraction is the ratio of one of the component which is divided by total number of components present in the solution. இப்போ நம்ம வந்து solute ஓட mole fraction எடுத்திருக்கோம். So chi2 equal to N2 by N1 plus N2. இப்போ என்னன்னா number of moles of component present in the solution. இப்போ number of moles of solute நம்ம பண்ணணும், calculate பண்ணணும். That is N2 equal to what is number of moles of solute? That is weight of solute dividing by molecular weight of solute. That is weight of solute dividing by molecular weight of solute.
இது நம்ம இன்னும் சிம்பிளா எப்படி எழுதலாம்னா W2 by M2, that is N2. N2 equal to W2 by M2. So what is meant by N1? N1 என்னது? Number of moles of solvent present in the solution. That is N1 equal to W1 by M1. That is weight of solvent dividing by molecular weight of solvent. Qualitative properties are the special properties of dilute solution. அப்படினு first நம்ம சொன்னோம். அப்ப dilute solution னு வரும்போது என்ன சொன்னா? A very small amount of solute is present in the solution. That is, the solute is lower than the solvent present in the solution. அதனால வந்து நம்ம என்ன பண்ணனும்? இந்த சொல்யூஷன்ல வந்து இந்த solute-ஓட நம்பரை வந்து நம்ம விட்டுருவோம். That is N1 is greater than N2. So we neglect the terms of N2 in the case of solution. So now we substitute the value of x2. இப்போ x2 chi2 வந்து என்ன வேல்யூ சொல்றோம்னா chi2 equal to N2 dividing by N1. ஏன் N1 plus N2 ன்னு இருந்துச்சு. இந்த N2 வந்து very small amount. அதனால நாம என்ன பண்ணனும்? சொல்யூஷனை எடுக்கும்போது ஜெனரலா வந்து இந்த N1 சால்வெண்ட் மட்டுமே கன்சிடர் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் நாம வந்து இந்த chi2 ஓட வேல்யூவை டோட்டலா வந்து நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாம வந்து chi2 ஓட வேல்யூவை இங்க சொல்லிடுவோம். chi2 equal to N2 னா என்னது? W2 by M2 dividing by N1 is W1 dividing by M1. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம chi2-வை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா chi2 equal to W2 by M2 into என்ன நடக்கும்? M1 dividing by W1. ஏன்னா இது வந்து மேல போகும். இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா இந்த chi2-ஓட வேல்யூவை வந்து இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். That is delta P dividing by P10 equal to W2 by M2 into M1 dividing by W1. From this we can calculate the unknown mass of our solute. இப்போ நம்மளோட solute வந்து mixture of solute-ஆ இருக்கு. அதுல வந்து சால்ட் ஆட் பண்ணிருக்காங்க, சுகர் ஆட் பண்ணிருக்காங்க, யூரியா இதெல்லாம் மிக்சரா இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து அந்த மிக்சரோட மோல் ஃபிராக்ஷனை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க வந்து ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட சொல்யூஷன் கண்டெய்னிங் a mixture of non-volatile solutes, then we first calculate the mole fraction of solute. அந்த mole fraction of solute எப்படி கால்குலேட் பண்ணா sum of the mixtures of solute. அந்த எல்லா solutes-ஓட மோல் ஃபிராக்ஷனையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட சம்மை வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம வந்து வாட் இஸ் மீன் பை qualitative properties and the first qualitative property relative lowering of vapor pressure அதை பத்தி பார்த்தோம். What is mean by qualitative properties? In a dilute solution having some special property that is known as qualitative property, that means the property which depend on the quantity of the solute particles present in the solution and independent of the nature of the solute particles present in the solution. Next வந்து என்ன பார்த்தோம்? அதோட first property வந்து நாம relative lowering of vapor pressure. For relative lowering of vapor pressure means first vapor. Vapor is a drop of liquid present in a gaseous phase that is known as vapor. Each and every liquid has its own vapors. And what is the vapor pressure? The pressure excreted by the vapor molecules present in the solution. Then what is mean by lowering of vapor pressure? Lowering of vapor pressure is the difference between the vapor pressure of per solvent and the vapor pressure of solution. Then from this we calculate relative lowering of vapor pressure. What is mean by relative lowering of vapor pressure? Relative lowering of vapor pressure is the ratio of lowering of vapor pressure to the vapor pressure of per solvent, which is equal to its mole fraction of the solute present in the solution. Next அதுக்கு ஒரு derivation பார்த்தோம். இந்த
வீடியோவோட லாஸ்ட் செஷனில் வந்து அந்த டெரிவேஷனை மட்டுமே நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டவங்க அதை வந்து எழுதி எடுத்து படிச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Can I add this one?